அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு துத்ஹிலுர் ரஜுலல் கப்ர் வ துத்ஹிலுல் இப்ல ஃபில் கித்ர். சொன்னாங்க, கண்ணூர் இருக்கிறது ஒரு மனிதனை கபருக்குள்ள கொண்டு போய் தள்ளிவிடும், ஆழம் மௌத்தாக்கி போற்றும், ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டிக்குள் ஆக்கிவிடும். கண்ணூருடைய பலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எடுத்து சொன்னார். நல்லா இருந்த ஒட்டகம் திடீர் நோயாளி ஆகுது, செத்து போகுது, சட்டிக்கு போகுது. நல்லா இருந்த வாகனம் திடீர்னு செலவு ஏற்படுத்தி வைக்கிது. நல்லா இருந்த குழந்தை, நல்லா இருந்த வீடு, நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த கணவன் மனைவி, எல்லாத்துக்குமே கண்ணூர் தாக்கும். மிக பலமாக தாக்குறது எப்போ? பொறாமை கண்ணோடு பார்க்குற நேரத்தில். முஸ்னத தயாலிசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை தஹ்சீன் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸரு மை யமூத் மின் உம்மதி பாத கலா இல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன். என்ற உம்மத்தில் அல்லாட கலா கதருக்கு பின்னால் அதிகம் மௌத்தா போகிறது கண்ணூரை கொண்டு என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அன், நபித்தோழர்களில் உடம்பால் மிக அழகான ஒரு சஹாபி ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன். இவங்க ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமிர் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சஹாபி அவர் கடந்து போறாரு. கடந்து போற நேரத்தில் இவருடைய உடம்புடைய அழகை பார்த்து, உடம்புடைய வதனத்தை பார்த்து சொன்னாரு, லம் அரக்கல் யௌமி வலா ஜில்த முஹப்பா. என்ற வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு அழகான உடம்பை நான் கண்டதே கிடையாது. முஹப்பா என்று சொல்றது திருமணம் முடிக்காத குழந்தை பெறாத பெண்ணுக்கு சொல்றது. அப்பேற்பட்ட ஒரு பேர் அழகான உடம்பு என்று சொல்லி இந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் தபரானில ஹதீஸ் வருகிறது. ஃபவுஇக ஃபில் ஹால், அந்த நேரத்திலேயே அவருக்கு காய்ச்சல் விட்டது. வஷ்தத்தவஅகுஹு, அவருடைய காய்ச்சல் அதிகரிக்க ஆரம்பித்தது, கடுமையானது. காய்ச்சல் ரொம்ப கடுமையாயிருச்சு, நோயாளியா மாறிட்டார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தியை போய் முறைப்பாடு பண்றாங்க. யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சல் வந்திருக்குது, காரணம் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரையாவது நீங்க சந்தேகப்படுறீங்களா? இவரை பார்த்து கண்ணூர் பட்டிருப்பாங்களோ, யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? அப்ப சொன்னாங்க, ஆமா, ஆமிர் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அலாம யக்துலு அஹதுக்கும் அஹா, ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரனை பார்வையால் கொலை செய்கிறார்? எங்கட பாஷையில் சொல்வதாக இருந்தா, ஏன் கண்ணால தின்றார்? நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆமிர் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபியை கூப்பிட்டாங்க. அவருடைய முகமும் காலும் கையும் கழுவப்பட்டது. அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில் ஊற்றப்பட்டது. உடனடியாக அவர் நோய் குணமுற்று வெளியே வருகிறார். மேலானவர்களே, அல் ஃபகீஹ் அஸ்-ஸமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுவாங்க, பொறாமைக்காரன் அவன் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவன் வாழும் காலமெல்லாம் இழிவை சுமந்து கொண்டு வாழ்கிறான். முசீபத்துன் லா துஜர் அலைஹா. எப்படியாப்பட்ட சோதனை? அந்த சோதனையின் மீது அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது. உதாரணமாக, ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு வைங்க, அந்த நோயை அவர் பொறுமையோடு ஏற்றுக்கிறார். கஷ்டம் இருக்குதுன்னு வைங்க, வறுமை இருக்குதுன்னு வைங்க, அது அல்லாஹ்வுக்காக நீ பொறுமையோடு ஏற்றுக்கிறாரா, அதுக்கு கூலி கொடுக்கப்படும். ஆனால் பொறாமைக்காரன், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற சோதனை என்ன தெரியுமா? மௌத்து வரைக்கும் ஆள் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவர் முன்னேறதும் கிடையாது, அவர் அந்த பொறாமையுடைய குணத்திலிருந்து வெளியே வாரதும் கிடையாது. சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அடுத்தது அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன? சஹ்துர் ரப், அல்லாஹ் அவர் மேல கோவப்படுகிறான். பொறாமைக்காரன் மேல அல்லாஹ் கோவப்படுகிறான். அம் யஹ்சுதூன அல்லாஹ் கொடுத்ததுக்கு அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள்? ஒரு 3 ஆப்பிள் பழம் இருக்குது, ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கிறேன், சந்தோஷப்படுறாரு. அவருக்கு பக்கத்தில் இருக்கு, நான் 2 ஆப்பிளை கொடுக்கிறேன், இந்தா கோவப்படுறாரு. எனக்கு 1 கிடைச்சிருக்குது, அவருக்கு 2 கிடைச்சிருக்குது. சகோதர நண்பர்களே, அவர்களுக்கு 1 முடிவு செய்தது அல்லாஹ், இவருக்கு 2 முடிவு செய்தது அல்லாஹ் என்ற மனோபக்குவதுக்கு பேர் தான் முஸ்லிம். அதுக்கு பேர் தான் ஈமான். இஸ்லாம் கண்ணூரில் இருந்தும் பொறாமைக்காரனுடைய பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி 2 வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது. ஒன்னாவது தான் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏகப்பட்ட துஆக்கள் வந்திருக்குது. வலவுலா தகல்த ஜன்னத குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். நீங்கள் அந்த தோட்டத்துக்குள் நுழையும் பொழுது நீங்க மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்கட கண்ணுபடாது. யாரெல்லாம் எங்களை சார்ந்து இருக்கிறார்களோ, இவர்களுக்கு என்ற கண்ணூர் பற்றுமோ என்ற பயமோடு இருக்கிறார்களோ, அந்த நேரத்தில் இந்த துஆ ஓதுகின்றது.
இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரபல்யமான துஆ தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கு நபி அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா உஇதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. நபி அவங்க குழந்தைகளுக்கு ஓதி மேல தடவி விட்டுருக்கிறாங்க. நான் எனக்கு தடவிக்கலனுமா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா என்று ஆரம்பித்து அந்த துஆ ஓதிக்கலாம். சகோதரர்களே, இது முதலாவது காட்டி தந்திருக்கு இஸ்லாம்.